ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய 200 கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் அரை கப் அளவு கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தாராளமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த சுடு தண்ணியிலே வந்து இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் புழு ஏதாவது இருந்தாலையும் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊறின அந்த கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கு 3 பங்கு தண்ணி வச்சுட்டு 2 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கர்லேயே தான் குருமா செய்ய போகிறோம். குக்கரை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு கல்பாசி இது சேர்த்து பொரிஞ்சப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறம் இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு சும்மா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஒன்றா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு அன்னாசி மொட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கேரட் பீன்ஸ்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க காலிஃப்ளவர் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு, அதோட தண்ணி எல்லாம் சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியும் சேர்த்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, அது கூட அந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மொதவே உப்பு சேர்த்துருந்தோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைப்படுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் சூப்பராக குக் ஆயிரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பொடியை நறுக்குன கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.